அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த நல்ல கண்ணு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், பொது உடைமை போராளி, வாழ்நாள் போராளி ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தார். கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பித்த அதே ஆண்டு பிறந்த இவர் தன்னை 18 வயதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைத்து கொண்டு கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் தன் கொண்ட கொள்கையில் மாறாமல் மக்களுக்காகவும், மக்கள் விடுதலைக்காகவும், சாதிய தீண்டாமைக்காகவும், மண்ணின் விடுதலைக்காகவும் போராடி வாழ்நாள் முழுவதும் தனது இறுதி மூச்சு வரை மக்களுக்காக சிந்தித்து நம்மை விட்டு விடைபெற்றிருக்கிறார் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட எந்த ஒரு பதவியையும், ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவியை கூட அனுபவிக்காத ஒரு சமரசமற்ற தலைவர். அரசியல் என்றால் பணம், அதிகாரம், பதவி, அப்படி இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் ஒருவர் இருந்தால் எளிமை, நேர்மை, தூய்மை, சமரசமற்ற, அறத்தின் வழிகற்றல், இதுதான் அரசியல், மக்களுக்கான அரசியல், இதுதான் பொது உடைமை தத்துவத்தின் போராளிகளின் அரசியல் என்று அனைவருக்கும், இன்றைய இளம் தலைமுறையினருக்கும், அனைத்து அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சான்றாக, ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விடைபெற்றிருக்கிறார் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இந்த தமிழ் மண் இருக்கும் வரை அவருடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும். உலகில் உள்ள எத்தனையோ போராளிகள், புரட்சியாளர்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அவரின் பெருமைகளை எல்லாம் எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் கண்டிப்பாக தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவரின் பாடத்தையும் அவரின் வரலாற்றையும் கண்டிப்பாக படித்து தெரிந்திருக்க வேண்டும். அரசியல் என்றால் என்ன, அது எதற்காக, அது எப்படி இருக்க வேண்டும், அது ஏன் இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு சான்றாக வாழ்நாள் முழுவதும் சமரசமற்ற ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறார். தோழராக எதிர்த்தரப்பினர், அனைத்து கட்சியினராலும் பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடர்ச்சியாக 7 ஆண்டு காலம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தொடர்ந்து 7 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தவர். சிறை கொட்டடைக்கும், தசையடிக்கும், எதற்கும் அஞ்சாதவர். தனது மீசை முடியை நெருப்பினால் சுட்ட போதும் கூட எதற்கும் அஞ்சாமல் நெஞ்சை நிமித்து கொண்டு செங்கொடியை உயர்த்தி படுத்த ஒரு மாமனிதர். அந்த செங்கொடி இன்று காற்றில் கலந்திருக்கிறது. அவர் செய்த சம்பவங்கள் எத்தனையோ இருக்கிறது தமிழ்நாட்டில். தாமிரபரணி ஆற்று மணலை தடுத்து நிறுத்தி தானே முன்னின்று ஆஜராகி அதை தடுத்து நிறுத்தினார். உணவுகளை பதுக்கி வைத்திருந்த போது அதை ஒரு செய்தித்தாளில், ஒரு நாளிதழில் வெளியிட்டு அதை கண்டுபிடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தால், இந்த மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் அது வாழ்நாளில் இருந்திருக்கிறது. ₹1 கூட சொத்து சேர்க்காமல் கடைசி வரை வாடகை வீட்டில் இருந்து மறைந்திருக்கிறார். தனது உடல் கூட மருத்துவக் கல்வி மாணவரின் கல்விக்கு அவன் பாட